எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். இன்றைய தலைப்பு, ஜாதகத்தில் சனி செவ்வாய் வலுப்பெற்றால் தன்னுடைய லக்கணங்களுக்கு அவர் நல்லது செய்ய மாட்டாரா? இது அவருடைய நேயருடைய கேள்விங்க. அந்த இதுக்கு தான் நான் பதில் சொல்ல போகிறேன். ஏன்னா அவர் கேட்ட கேள்வி நல்லது. இது அவருக்கு மட்டும் பயன்படலை, நம்ம வீடியோ பார்க்குற எல்லா நேயர்களுக்கும் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதாவது மகர கும்ப லக்கணங்களுக்கும் மேஷ விருச்சிக லக்கணங்களுக்கும் சனி செவ்வாய் வலுப்பெற்றால் தன்னுடைய தசையில் அவர் நல்ல பலன் தரமாட்டாரான்னு கேட்குறாரு. சரியா? கேட்ட நபர் ஒரு கேரளாக்காரர், கொச்சியில் இருக்கிறாரு. எப்பயுமே 1, 5, 9 தசை நடந்தால் ஜாதகருக்கு நல்ல பலன் தான் கிடைக்கும். சரியா? 6, 8 தான் பிரச்சனையை ஒழிய 1, 5, 9 நல்ல பலனை செய்வார். அதே மாதிரி 4, 7, 10 இந்த கேந்திரஸ்தானத்தில் இருக்கிற கிரகமும் நல்லா வலுப்பட்டு இருந்தால் அவங்களும் நல்ல பலனை செய்வாங்க. அப்போ நான் அடிக்கடி சொல்லியிருப்பேன், எப்பயுமே இந்த சனி செவ்வாய் ஆட்சி உச்சம்ங்கிற ஸ்தான பலம் அடையக்கூடாது. அப்படி அடைஞ்சிட்டா அவர் நன்மையை செய்ய மாட்டார், தன்மையை செய்வார் அப்படின்னு சொல்லியிருக்கிறேன். நன்மையை யாரெல்லாம் செய்வார்? சுபகிரகங்கள் செய்வாங்க. குரு, சுக்கிரன், புதன், வளர்பிறை சந்திரன். ஆனால் இவங்க அசுபருங்கிறதுனால தன்னுடைய தன்மையை, அதாவது தன்மைனா இப்போ சனியினுடைய என்ன தன்மை? அதாவது மந்தத்தனம், நிதானம், மற்றவங்க மேலே பொறாமப்படுறது, அவன் நல்லா இருக்கானே, அவன் வீடு கட்டிட்டானே, அவன் கார் வாங்கிட்டானே, நமக்கு இதெல்லாம் கிடைக்கலையே. அதுக்கப்புறம் என்ன? கடுமையாக உழைப்பாளி, அடிமை. இவங்க எப்பயுமே முதலாளியாக இருக்க மாட்டாங்க, முதலாளிக்கு கீழே வேலை செய்கிறவங்களா இருப்பாங்க. அப்போ கும்ப லக்கணத்துக்கு லக்கணத்திலேயே சனி இருந்துட்டாருன்னா, அந்த சனி தசை வரும்போது ஜாதகர் அதாவது பாத்ரூம் போனாலும் ஸ்லோ, சாப்பிட்டாலும் ஸ்லோ, எங்கேயாவது கிளம்பி வெளியில் போகணுமா நானும் லேட்டாக தான் கிளம்புவார். பொறாமை என்ன இருக்கும், நயவஞ்சகம் இருக்கும். சரியா? இதெல்லாம் இருக்கும் ஒரு பக்கம். ஆனால் அவர் ஆட்சிங்கிற ஸ்தான பலம் பெற்றுட்டார். அப்போ என்ன செய்ய போகிறாரு? அவர் கடுமையான வேலை செஞ்சு அந்த வேலை மூலமாக வரக்கூடிய பணத்தில் தன்னுடைய குடும்பத்தை ஓட்ட போகிறார். அவ்வளோதான். கஷ்டப்பட்டு உழைப்பார், வருமானம் வரும். வருமானம் எந்த காரணத்தை கொண்டு நிற்காது. குடும்பத்துக்கு தேவையான அனைத்தும் கிடைக்கும். சரியா? அதே மாதிரி இப்போ தனுசு லக்கணத்திலேயே குரு இருந்தால் அது ரொம்ப சூப்பர். அப்படி இருந்துட்டால் அவங்க பொருளாதார ரீதியாக அதிகமாக சம்பாதிப்பாங்க. அரசு வேலையில் இருக்கலாம், இல்லைல்ல ஒரு முதலாளியாக இருந்து 100 பேருக்கு சம்பளம் கொடுக்குற இடத்துல இருக்கலாம். ஆனால் இவங்க அப்படி இல்லையே சார், கும்ப லக்கணம் தான் எனக்கு, லக்கணத்திலேயே சனி சார், ஆனால் நான் முதலாளியாக இருக்கனே, 100 பேருக்கு சம்பளம் கொடுக்குறேன் அப்படின்னா அது குரு பார்ப்பார். தனது 5ஆம் பார்வையாகவோ 7ஆம் பார்வையாகவோ 9ஆம் பார்வையாகவோ குரு பார்ப்பார். குரு பார்க்க கோடி நன்மை. அப்போ எல்லாம் மாறும். இப்போ இங்கேருந்து குரு பார்த்துட்டாலே அந்த குரு பார்வை வாங்கிய இந்த சனி தனது 3, 7, 10ங்கிற பார்வையை கூட கெடுக்க மாட்டார். அங்கேயும் குரு பார்க்குறார் அப்படின்னு தான் நம்ம எடுக்கணும். புரியுதுங்களா? அதாவது குரு இங்கிருந்து பார்த்தார், 5ஆம் பார்வையை பார்த்தா குருவனுடைய பார்வையை வாங்கி இங்கே தனது 3ஆம் பார்வைக்கும் 7ஆம் பார்வைக்கும் 10ஆம் பார்வைக்கும் அவர் செலுத்துகிறார். 3ஆம் பாவமும் 7ஆம் பாவமும் 10ஆம் பாவமும் குருவால் பார்க்கப்படுகிறது அப்படின்னு ஒரு விதி. சரியா? அதனால் அப்போ இந்த கும்ப லக்கணமாக இருந்தால் இவர் லக்கணத்துக்கு 12ல் மறையலாமுங்க.
இல்லை லக்னத்துக்கு 3ல் மறைஞ்சி நீசமாகி வீடு கொடுத்த செவ்வாய் இந்த இடத்துல ஆட்சி பெற்றுட்டாருன்னா அவர் நீச பங்கம் ஆயிடுவார், நல்ல பலனை செய்வார். அதாவது ஆட்சி உச்சம் பெறாமல் அவர் 3, 6, 8, 12ல் மறைஞ்சி நட்பு ரீதியாகவோ ஆட்சி ரீதியாகவோ இருந்தால் நல்ல பலனை செஞ்சிருவார். அது மகர கும்ப லக்கணங்களுக்கு மட்டும் அல்ல, அது எல்லா லக்கணங்களுக்குமே அவர் செஞ்சிருவார். சிம்ம கடக லக்கணங்களுக்கு தவிர, ஏன்னா அவர் கடக லக்கணத்துக்கு அஷ்டமாதிபதியாகவும் சிம்ம லக்கணத்துக்கு ரோகாதிபதியாகவும் வருவார். எல்லாருக்குமே செஞ்சிருவார். ஆனால் அதுலேயும் விதிவிலக்கு இருக்குது. சரிங்களா? அப்போ ரொம்ப பெஸ்ட்டு எதுன்னு கேட்டால் கும்ப லக்கணத்துக்கு அவர் 12ல் மறைஞ்சிட்டா சூப்பர் பலனை கொடுத்துருவார். ஏன்னா 12ல் மறைஞ்சி தன்னுடைய அத்தனை கெட்ட காரகத்துவத்தையும் ஒழித்து நல்ல காரகத்துவமாக மாற்றி அந்த தசையில் தருவார். அதே மாதிரி இந்த மேசம் விருச்சிக லக்கணத்துக்கு, இப்போ மேச லக்கணத்திலேயே செவ்வாய் இருக்கிறாருன்னு வையுமே, அப்போ ஜாதகர் என்ன அதிக கோபம், ஆக்ரோஷம், அவசர கொடுக்கை இதெல்லாம் இருக்கும். அதாவது எந்த யோசனையே இல்லாமல் ஒரு செயலை செஞ்சுட்டு பின்னாடி யோசிப்பாங்க. ஆனால் விருச்சிக லக்கணத்தில் செவ்வாய் இருந்தால் அவங்க விவேகம் உள்ளவங்களாக இருப்பாங்க, இவங்க வேகம் உள்ளவங்களாக இருப்பாங்க. விவேகம்னா எந்த ஒரு செயலை செய்யணும்னாலும் முதலே யோசனை பண்ணி தான் செய்வாங்க. ஆனால் அவருடைய திசையில் அவங்க சூரியன் யாருங்க? அரசன். செவ்வாயின்னு யார்? தளபதி, சேனாதிபதி. அரசனுக்கு கீழே இயங்குறவராக இருப்பார். அப்போ மினிஸ்டர், இந்த காலத்தில் அமைச்சர். சரியா? அப்போ இவங்க தலைமை பண்பில் அதிகாரம் மிக்க உள்ளதில் தான் இருப்பாங்க, அவர் திசையிலையும் சரி. அதிகாரத்தை கொடுப்பார். ஆனால் ஜாதகருக்கு அதோடு சேர்த்து அதிக கோபம், ஆக்ரோஷம், அவசரத்தனத்தை கொடுத்து இந்த மாதிரி கெடுப்பார். ஏன்னா இந்த காலத்தில் அந்த அவசரமோ கோபமோ இருந்தால் அது மற்றவங்க தாங்கிக்கிற மாட்டாங்க. அதுதான் பிரச்சனை. அதுக்கு ஒரு குரு பார்வை போதும், அப்போ நியூட்ரல் ஆக்கி விட்டுருவார். சரி, அதனால தான் இந்த மேச லக்கணத்தில் பிறந்தவங்க பாருங்கள், எல்லாருமே யூனிஃபார்ம் சர்வீஸில் இருப்பாங்க. அவங்களுக்கு இந்த பாவம் புண்ணியம்லாம் பாவம் புண்ணியம்லாம் பார்க்க மாட்டாங்க. ஏன்னா பார்த்தா அது அவங்களுடைய தொழிலுக்கு ஆகாது, அவங்க தொழிலுக்கு செய்கிற துரோகம். போலீஸ்காரன் ஒரு திருட்டு பயலை பிடிச்சாச்சுன்னு சொன்னால் உண்மையை வாங்கிறதுக்கு அவன் என்னென்னலாம் செய்ய முடியுமோ அனைத்தையும் செய்வான், அவ்வளோ ஆக்ரோஷமாக, கோபமாக. அதனால் அது இயற்கை. அதனால் மேச லக்கணத்தில் பிறந்தவங்க அதிகபட்சமாக யூனிஃபார்ம் சர்வீஸில் இருப்பாங்க. இன்னும் இருக்குது, நிறைய இருக்குது. இருந்தாலும் சொல்கிறேன், அவர் ஆட்சி உச்சம், அவர் இங்கே மகரத்தில் உச்சமாவாருங்க. அதனால் இந்த செவ்வாய் லக்கணத்திலிருந்து 10ஆம் இடத்துல இங்கே திக்பலம் ஆயிட்டாருன்னா இங்கே உச்சமும் ஆயிடுவார். ஒரு சேர அசுபர்கள் உச்சம் அடையக்கூடாது, திக்பலமும் அடையக்கூடாதுங்க. சரி, இப்போ சிம்ம லக்கணத்துக்கு இங்கே திக்பலம் அடையலாம். சாரி, சிம்ம லக்கணத்துக்கு இங்கே அடையலாம். அதே மாதிரி கடக லக்கணத்துக்கு இங்கே அடைஞ்சால் அவர் ஆட்சியும் பெற்று திக்பலமும் அடைஞ்சிருவார். சரிங்களா? லக்னாதிபதி முதல்ல சனி பகவான் ஆட்சி பெற்றால் அவருக்கு ஆயுள் திடமாக இருக்குன்னு அர்த்தம். ஏன்னா ஆயுள் காரகனே அவர் தான். சரியா? இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அதனால் இந்த செவ்வாய்க்கும் அதே மாதிரி அவங்க லக்கணத்தில் இல்லாமல் இந்த லக்கணத்துக்கு அவர் 8ல் மறைஞ்சாலும் கூட நல்லது தான், ஆட்சி பெற்றுவார். சரியா? இங்கே 4 கேந்திரத்தில் இருக்கலாம், தன்னுடைய நட்பு வீடு. ஆனால் 5ல் அசுபர்கள் இருக்கக்கூடாதுங்கிறதுனால அது நல்லா இல்லை. அதே நேரத்தில் கேந்திரம் பலம் பெற்று 7லையும் இருக்கலாம், 10லையும் இருக்கலாம். சரியா? 11ங்கிறது நீற்றல், எல்லாருக்குமே எல்லா கிரகங்களும் அங்கே இருக்கலாம், மாந்தி முதற்கொண்டு. சரி, அதனால் இந்த சனி செவ்வாய்க்கள் எப்பயுமே ஸ்தான பலம் பெறாமல் அவர் 6, 8, 12ல் மறைஞ்சி நட்போ ஆட்சியோ பெற்று தன்னுடைய தசை நடத்தினா
அந்த மகர கும்ப லக்கணக்காரர்களுக்கும் மேசம் விருச்சிக லக்கணக்காரர்களுக்கும் அவர்களுடைய தசைகளில் நல்ல பலனை தான் செய்வாங்க. புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். புரியலைன்னா கீழே கமெண்ட்ஸில் கொடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் நமக்குங்க ஆளுங்கிற ஆப்ஷன் நான் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். நமது நேயர்கள் ஆள் போல் தலைதலைத்து அருகது போல் வேரூன்றி மூங்கில் போல் கிளைகளைத்து முதியாமல் வாழ்ந்திருக்க வாழ்கவன வாழ்த்தி அமைகிறேன். வணக்கம்.